உடல் எடை அதிகரிப்பு ஆய்வு கூறும் அதிசய காரணங்கள், குடல் நுண்ணுயிர் பற்றிய அதிசய தகவல்கள், ஒல்லி உடல் எடையின் ரகசியம், மரபணு இது எப்படி நம்ம உடல் எடையை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 369 யுனிவர்சல் கீ சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். உடல் எடைக்கான பெரும் வேறுபாட்டுக்கு குடலில் வாழும் மிக சிறிய நுண்ணுயிர்கள் தான் முக்கிய காரணம் என நம்புகிறார் பேராசிரியர் டிம் ஸ்பெக்டர். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது நீங்கள் குடலில் உள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களுக்கும் உணவளிக்கிறீர்கள். நீங்கள் தனியாக சாப்பிடுவதில்லை என்கிறார் அவர். நீங்கள் அதிக எடையை கொண்டிருந்தால் உங்களது உடலில் உள்ள நுண்ணுயிர்கள் வெவ்வேறு எண்ணத்தில் இருக்காது என்கிறார் டிம் ஸ்பெக்டர். அதாவது அவர் ஆராய்ந்த 5-6 பேரிடம் இதை கண்டிருக்கிறார். நம்ம உடலில் வாழும் நுண்ணுயிர்கள் பன்முகத்தன்மை தான் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறார். ஆரோக்கியமான பலதரப்பட்ட உணவு முறையை நாம் கடைப்பிடிக்கலாம். நார்ச்சத்து மிக்க உணவை உட்கொள்ளும் போது குடலில் பல்வேறுபட்ட உணவு நுண்ணுயிர்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நம்முடைய உடல் எடை விவகாரத்தில் 40 முதல் 70% பாரம்பரியமான நம்முடைய மரபணுக்கள் தான் தொடர்புடையது. உங்களுக்கு சில குறிப்பிட்ட மரபணுக்கள் குறைபாடுகள் இருந்தால் அவை உடல் பருமன் ஏற்படுத்த போதுமானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சுதாப் பருக்கி அப்படி சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சில மரபணுக்கள் ஒரு மனிதனின் பசி உணர்வை பாதிக்கலாம். எவ்வளவு உணவை அவர் உண்ண விரும்புகிறார், எந்த விதமான உணவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் என்பதை மரபணுக்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குதான். நாம் எப்படி கலோரியை எரிக்கிறோம், நமது உடல் கொழுப்பை எப்படி கையாளுகிறது என்பன போன்ற விஷயங்களில் மரபணுக்களின் தாக்கம் ஏற்படுத்துதான். குறைந்தபட்சம் 100 மரபணுக்கள் உடல் எடையை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதில் MC4R மரபணு முக்கியமான ஒன்றாம். 1000 பேரில் ஒருவருக்கு இந்த மரபணு குறைபாடு உடையதாக இருக்கிறது. இந்த மரபணு தான் பசி மற்றும் பசி ஆர்வத்தை நமது மூளை கட்டுப்படுத்துவதுடன் தொடர்புடையதான். குடல் நுண்ணுயிர் பற்றிய இன்னும் அதிசய தகவல்கள் என்னென்னா, சாதாரணமாக குண்டான ஒருவரின் குடல் நுண்ணுயிரும் ஒல்லியாக இருக்கிற ஒருவரின் குடல் நுண்ணுயிரிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும். 300க்கும் மேற்பட்ட பாக்டீரியா மரபணுக்கள் வேறுபட்டு இருக்கும். குடல் நுண்ணுயிர் பாக்டீரியாக்கள் ஒருவரது மன அழுத்தம் பதட்ட நிலையை தடுக்க உதவலாம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவரின் குடல் நுண்ணுயிர்கள் நல்ல மனநிலை உள்ளவரது குடல் நுண்ணுயிரிலிருந்து வேறுபட்டு இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். நம்ம மன அழுத்தம் இருந்ததுன்னா நம்முடைய குடலும் நல்ல மனநிலையில் இருக்கிற ஒரு குடல் நுண்ணுயிர்களும் வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வகை குடல் நுண்ணுயிர்கள் ஒருவித ரசாயன பொருளான நரம்பு டிரான்ஸ்பாண்டரை உருவாக்க உதவுவதாக ஆய்வுகள் தெரிய வந்துள்ளது. செரட்டோனின் என்ற ரசாயனம் மனத்தளர்ச்சியை எதிர்க்கும் ஒரு நரம்பியல் கடத்தி ஆகும். இந்த மனிதனின் குடலில் சுமார் 80% செரட்டோனின் உற்பத்தி ஆகுதான். நாம் ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதுன்னா மன அழுத்த நோய் ஏற்பட குடல் நுண்ணுயிர் தான் முக்கிய பங்கு வகிக்குமா. வயிறு மற்றும் உடலில் ஏற்படும் வலியின் தன்மையை ஒழுங்குபடுத்த குடல் நுண்ணுயிரால் முடியும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஒல்லி உடல் எடையின் ரகசியம். ஒருவர் ஒல்லியாக இருப்பதற்கு அவரது மரபணுக்கள் குறிப்பிட்ட பகுதியிலே காரணம் என கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் சடாப் பருக்கி கூறுகிறார். சிறந்த உணவு பழக்கம் வாழ்க்கை முறையை உடையவர்களை விட குறிப்பிட்ட சில மரபணுக்கள் உடையவர்கள் ஒல்லியாக இருப்பதற்கு காரணம் இதுதான். உடல் பருமன் உடையவர்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு மரபணுக்களையே கொண்டிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். ஒல்லியாக இருப்பவர்கள் உடல் பருமனோட தொடர்புடைய மரபணுக்களின் தொகுப்பை குறைவாக கொண்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி ஆரோக்கியமான முறையில் ஒல்லியாக இருப்பதற்கு உதவும் மரபணு அமைப்பில் மாற்றங்கள் இருக்குது. எடையை மையமாக கொண்டு ஒருவரை விமர்சிப்பது எளிதாக இருக்கலாம். ஆனால் அதற்கான காரணத்தை அறிவியல் ரீதியாக நாம் பார்க்கும்போது அது மிகவும் சிக்கலாக இருக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் நாம் நினைப்பதை விட நமக்கு மிகவும் குறைவான அளவே நம்மிடம் கட்டுப்பாடு இருக்குது. அதனால் சில குறிப்பிட்ட மரபணு குறைபாடு உடையவர்கள் அதிக பசி கொண்டவர்களாகவும் அதிக கொழுப்புடைய உணவுகளின் மீது அடங்காத ஆசை உடையவர்களாகவும் இருக்காங்க. நீங்கள் உங்களது மரபணுவை ஒன்று செய்ய முடியாது. சில மரபணு அவர்களுக்கு எடை அதிகரிப்பதற்கு தொடர்புடையதாக இருப்பதால் நாம் டயட் மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றில் மாறுதல்களை கொண்டு நம்ம உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சதா பரிக் அவங்க சொல்கிறாங்க. நாம் உடல் எடைக்கும் சாப்பிட்ற நேரத்துக்கும் தொடர்பு இருக்குது. எவ்வளவு தாமதமாக சாப்பிட்றோமோ அதை பொறுத்து உடல் எடை கூடும். நாம் இரவில் குறைவாக வேலை செய்கிறோம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும் என்பதல்ல. நம்முடைய உடம்பு கடிகாரத்தின் அடிப்படையில் செயல்படுது. அதாவது நாம் பகல் நேரத்தில் உடல் எடை அதிகமான கலோரிகளை திறமையாக கையாளும், இரவு நேரத்தில் சற்று குறைவாக கையாளும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒழுங்கற்ற வேலை நேரம் கொண்டவர்கள் உடல் எடை கூடும் பிரச்சனை அதிக அளவில் இருக்குது. இரவு நேரத்தில் நாம் அதிக கொழுப்பு சர்க்கரை செரிமைப்படும் நம்ம உடம்பு. அதனால் இரவு 7 மணிக்கு மேலே நாம் அதிக கலோரி கொண்ட உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்தமாரி எளிதான முறையில் நாம் ஃபைபர் கண்டென்ட் உடல் எடையை உடற்பயிற்சி மூலமாக இந்த மரபணு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் ரீதியாக நம்ம மைண்டுக்கு புரியும் போது உடல் எடையை குறைக்க எளிதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.